ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் தான். மாதவரத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஜெயச்சந்திரன் தான் போயிருக்கிறோம். அங்கே என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கோர்ட்லாம் வச்சுருக்குறாங்க. உள்ளே போகும்போதே வந்து ரைட் சைடில் வந்து ஃபுட் கோர்ட்டும், லெஃப்ட் சைடில் வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரியும் வச்சுருக்குறாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய ஃபுட் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் சின்ன இடமா தான் இருக்குது. உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்குலாம் அந்தளவுக்கு வசதி கிடையாது. இப்போ வந்து உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது இவ்வளோக்கு நம்ம வாங்கினா 1000 ரூபாய்க்கு வாங்கினா இந்த கிஃப்ட்டு, 2000 ரூபாய்க்கு வாங்கினா இந்த கிஃப்ட்டு, அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே கீழே ஃபுல்லாகவே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து லேடிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, நைட் ஷூட்டு, அப்புறம் சுடிதார், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. இன்னர் வேர்லேருந்து எல்லாமே வந்து இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே லேடிஸ்க்கானது தான். சைடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸு, கிளிப்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. இயரிங்ஸ்லாம் எல்லாமே நல்லாவே இருந்தது. இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 35 ரூபீஸ், அந்த மாதிரி 30 ரூபீஸ், 35 ரூபீஸ் அந்த மாதிரி அமௌண்ட்டில் தான் இருந்தது. இயரிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 35 ரூபீஸ் போட்டிருந்தது. கிளிப்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரேட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தி தான். இப்போ நான் கையில் எடுத்தேன் இல்லையா, அந்த கிளிப் மட்டும்தான் 20 ரூபா போட்டிருந்தது. மற்ற எல்லா கிளிப்புமே 90 ரூபீஸ் அதுக்கு மேலே தான் போட்டிருந்தாங்க. இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்தா நல்லா இருந்தது. ஜிமிக்கிலாம் நல்லா இருந்தது. 60 ரூபீஸ், 50 ரூபீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. இயரிங்ஸ் கலெக்ஷன் நல்லாவே இருந்தது. மற்றபடி எனக்கு கிளிப்பு இதெல்லாம் வந்து ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படின்னு தெரில. நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரேட்லாம் அதிகம்தான். இந்த இயரிங்ஸ் வந்து நல்லா இருந்தது, எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நான் இயரிங்ஸ் எதுவுமே வாங்கலை. எல்லாம் மாடல் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீப்பு, அப்புறம் மேக்கப் திங்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா பிராண்டடான இதெல்லாம் இல்லை, கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க. ஒருவேளை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால என்னவோ தெரில. ஆனால் கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து என்ன சொல்கிறேன், மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். இந்த ஒரு இது மட்டும்தான் இருந்தது, நிறையெல்லாம் இல்லை. கீ செயின் அப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. நான் இதெல்லாம் சும்மா தான் பார்த்துட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கவரிங் வளையல் எல்லாமே 400, 500, 600 அந்த ரேஞ்சில் வந்து வளையல் எல்லாமே இருந்தது. செயின்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே எல்லாமே இருந்தது. நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நைட் ஷூட் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்ததுலேயே எனக்கு நைட் ஷூட் வந்து ரேட்டுக்கு ஓகே அப்படின்னு இருந்தது. இந்த இதெல்லாம் வந்து 850, ஆமாம் 850 போட்டிருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா, கிளாத்துமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தது. மற்றபடி எனக்கு எப்படி சொல்கிறேன்னா குர்த்தா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. நான் அதனால் அந்த செக்ஷன் எதுவுமே போகாமல் நான் வந்து ஒன்லி நைட் வியர் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். பார்க்கவே எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு குடோன் மாதிரி இருந்தது. ஒருவேளை புதுசாக ஆரம்பிச்சிருக்கனால என்னவோ அப்படி இருக்கா என்னன்னு தெரில. பலாசோ பேண்ட் எல்லாமே ரேட் வந்து 100, 125, 150 அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தது. நல்லாவே இருந்தது. மற்றபடி நாங்கள் குர்த்தாவோ டாப்போ எதுவுமே நாங்கள் வந்து பார்க்கல. அவங்க இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி பார்க்கிங் வந்து சின்ன இடம்தான். நம்ம வந்து பார்க்கிங் அங்கே ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா பக்கத்தில் ஒரு இடத்துல விட்டுருக்குறோம். அந்த இடத்துலேருந்து நம்ம கடைக்கு போகிறதுக்கு ஒரு 300 மீட்டர் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்களே வந்து ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க.
அப்பாவும் பிள்ளையும் செல்ஃபி எடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உள்ள ஃபுல்லாகவே saree தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ நான் கையில் எடுத்துருக்கிறது வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டது. இது saree வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700, அதாவது 695 அந்த மாதிரி இருந்தது. 700 rupees. ஓகேவா, சாரீஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. சாரீஸ் கலெக்ஷன், எல்லா saree கலெக்ஷனுமே நல்லா இருந்தது நான் பார்த்த வரைக்கும். சரி, saree தான் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். என் பசங்க அம்மா இந்த இது ஓகேவா இது ஓகேன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஆனால் saree எடுக்கலை. ஏன்னா saree வந்து நம்ம ரேராக தான் கட்டுறோம், எதுக்கு அதை போட்டு இப்போ எடுத்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து saree எடுக்கலை. எடுக்கிற மாதிரி இருந்தால் இதை தான் எடுக்கணும்னு பார்த்தேன். மெட்டீரியல் கலெக்ஷன் நிறைய இருந்தது. மெட்டீரியல் வந்து நிறைய இருந்தது. நீங்கள் மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னா போய் பாருங்கள். கலெக்ஷன் எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்குது மெட்டீரியல் ஐட்டம்ஸ் வந்து. அப்புறம் saree வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே ஃபுல்லாகவே sarees மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. எல்லாமே எல்லா சாரியும் இருந்தது. சில்க் saree, டிஷ்யூ பேப்பர் saree, அப்புறம் பூனம் sarees எல்லாமே இருந்தது. ரேட்டும் அஃபோர்டபுளாக தான் இருந்தது. saree பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம். இங்கே தான் முக்கியமான விஷயங்களே இருக்குது. ஏன்னா கூட பாப்பாங்களாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம் இல்லையா. இங்கே ஃபுல்லாகவே டாய்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது. டாய்ஸ் அப்புறம் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் எல்லாமே இருந்தது. டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். அவங்க இன்னும் எல்லாமே ரெடி பண்ணலை போல், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு தான் இந்த பொம்மை ரேட்லாம் ஒர்த்துங்க. பொம்மை ரேட்லாம் நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட் எனக்கு உள்ளே போனவுடனே கிரவுண்ட் ஃப்ளோரில் போனவுடனேயுமே எனக்கு வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ரேட் அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோருக்கு வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா ரேட்லாம் ஓகே அப்படின்ற அளவுக்கு இருந்தது. இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே ரேட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல வாங்கியிருப்போம் இல்லையா, அதை விடலாம் ரேட் வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது டாய்ஸுமே. ஆனால் ரொம்ப இருக்குது அப்படின்லாம் இல்லை. இப்போ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அவங்களே செக் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து கேர்ள் பேபிக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்தது. 90 rupeesல வந்து சம்மர் வியர்லாம் 90 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு சும்மா நான் வந்து வேறு எந்த திங்ஸும் வாங்கலை. பசங்களுக்கு மட்டும் டாய்ஸ் மட்டும்தான் வாங்கினேன். ஏன்னா 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு டாய்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஸ்டேஷ்னரி ஐட்டமே ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக தான் இருந்தது. சும்மா பார்த்துட்டு அப்புறம் அடுத்து இதுக்கு போயாச்சு. 3rd ஃப்ளோர் போனோம் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, நான் போனதுலேயே நிறைய கலெக்ஷன் இருந்தது அப்படின்னா 3rd ஃப்ளோர் தான். ஃபுல் மென்ஸுக்கான கலெக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து நிறைய இடத்துல ஏன்னா எல்லா கடையிலையும் மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் கலெக்ஷன் இருக்கும், மென்ஸுக்கு அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த ஜெயச்சந்திரன் பொறுத்த வரைக்கும் மென்ஸ் கலெக்ஷன் தான் ரொம்பவே ஜாஸ்தி. அவ்வளோ இருந்தது, நிறைய இருந்தது. ஃபுல்லாகவே மென்ஸ் கலெக்ஷன். எப்படி சொல்கிறேன்னா நல்லாவும் இருந்தது, ப்ரைஸுமே ஒர்த்தாகவும் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 600 அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் 300லேருந்து 600க்குள்ளே வந்து ஜீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. நல்லாவே இருந்தது. கிளாத் வந்து நல்லா இருந்தது. நீங்கள் போனீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து அங்கே போகிறீங்க அப்படின்னா போக வேணாம். என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு நீங்கள் லாங்லேருந்து போகிறீங்க, அங்கே போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தெலாம் கிடையாது. அதுக்கு நீங்கள் பக்கத்தில் இப்போ தாம்பரத்துலேருந்து மாதவரம் போகிறீங்கன்னா போக வேணாம். அதுக்கு தாம்பரத்தில் இருக்கிற ஜெயச்சந்திரனே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கோட் ஷூட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா எனக்கு ஏன் அப்படி தெரிஞ்சதுன்னு தெரில, நிறைய கடைகளில் பார்க்கும்போது வந்து மென்ஸ் கலெக்ஷன் நான் வந்து பார்த்ததில்ல. எனக்கு இங்கே தான் நிறைய கலெக்ஷன் வந்து நான் வந்து பார்க்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 அந்த ரேஞ்சுக்கு இருந்தது. நான் தான் டேக் காட்டுவேன், அவங்க மட்டும் காட்டுறாங்க, நானும் காட்டுவேன்னு சொல்லிட்டு பெரிய பாப்பாவும் காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. நீங்கள் ஜென்ட்ஸுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா போய் பாருங்கள், நல்லாவே இருக்குது.
இன்னும் ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கிடையாது. இப்போ வயசானவங்களாம் கூட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து ஸ்டெப் ஏற முடியாதவங்களும் இருப்பாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் கொஞ்சம் இவங்க ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா கூட ஓப்பன் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி உள்ளே வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து சுத்தமாக அந்தளவுக்கு நீட்டாக இல்லை. பாத்ரூம் வசதி வந்து இல்லவே இல்லை. ஒரு ஃப்ளோரில் மட்டும்தான் இருக்குது, 2 தான் இருக்குது. அவங்க இன்னும் ரெடி பண்ணலை, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் ரெடி பண்ணலாம். ஆனால் இப்போ போகிறவங்க வந்து அப்படியே க்யூவில் நிற்கிற வேண்டியது இருக்குது பாத்ரூம்லாம் போகணும் அப்படின்னா. அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உள்ளே போகும்போது பார்க்குறதுக்கு எனக்கு வந்து குடோன் மாதிரி ஒரு ஃபீல் தான் ஆச்சு. நான் என்னோடய ஃபீலிங் தான் சொல்கிறேன், யாரும் வந்து கமெண்டில் எதுவும் திட்டாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் கலெக்ஷன்லாம் இருந்தது. ஸ்கூல் பேக், காலேஜ் பேக், ஹேண்ட் பேக், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நல்லாவே நிறைய இருந்தது. அப்புறம் ட்ராலி எல்லாமே ஒர்த்து தாங்க. 10,000க்கு 3 செட் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது, குவாலிட்டியாகவுமே இருந்தது. இது எல்லாமே 3 செட்டாக கொடுக்குறாங்க. 10,000 ருபீஸ், 8,000, 9,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் இருந்தது. ஹேண்ட்பேக்லாம் வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப அப்படின்லாம் இல்லை, ஓகே. பட்ஜெட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பேக் அந்த அளவுக்கு எனக்கு ஒர்த்தாக தெரில. நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நல்லா இருந்ததா இல்லையான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். செப்பல்ஸ் ஐட்டம்லாம் ஒர்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய டிசைன் இருந்தது. மேரேஜுக்கு போடுற, ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி, டெய்லி வியர், அப்புறம் கட் ஷூ, நிறைய டிசைன் இருந்தது. எல்லாமே சூப்பராகவும் இருந்தது. ரேட்டும் ஓகே தான். ரேட்டு எல்லா இடத்துலையும் மாதிரி தான், ஒர்த்தாக தான் இருந்தது. 300, 500 அந்த மாதிரி தான் இருந்தது. செப்பலுக்கு ஏற்ற ரேட்டு அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். நல்லா இருந்தது. நீங்கள் ரொம்ப ஹீல்ஸாக எதிர்பார்க்கிங்கன்னா அதுவுமே இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி கிராக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருந்தது. செப்பல்ஸ்லாம் ஓகே, நல்லா இருந்தது. நிறைய கலெக்ஷன் இருந்தது. லேடிஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஜென்ஸுக்குமே நிறைய கலெக்ஷன் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நிறைய கலெக்ஷன் நான் இந்த இடத்துல தான் பார்க்குறேன். ஜென்ஸுக்கெலாம் ஷூலேருந்து எல்லாமே நிறைய வெரைட்டியாக இருந்தது. அப்புறம் கிட்ஸுக்குமே அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்லாம் இருந்தது. ஷூஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒர்த்து தான். அந்த குவாலிட்டிக்கு ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். கிட்ஸுக்குமே செப்பல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரேஞ்சு இப்போது ரேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓகே, ஒர்த்து. நம்ம வெளியில் வாங்குறது இங்கே வாங்குறது ஒன்று தான். என் பொண்ணு வந்து சும்மா செப்பல் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 300, 500 அந்த மாதிரி, 500க்குள்ளே அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. மாதவரம் சரௌண்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய ஆஃபர் இருக்கும், இல்லை கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா என்னை கேட்டால் நான் கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்குலாம் நீங்கள் லாங்லேருந்து அங்கே போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ஷீட்டு, அப்புறம் வேஷ்டி ஷர்ட்டு, பெட்டு, இந்த மாதிரி தலகாணி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிங் சைஸ் பெட் கவர் வந்து பார்த்தேன். அது எவ்வளோ ரேட் போட்டிருந்தது அப்படின்னா 900 போட்டிருந்தது. எனக்கு அதை பார்த்த உடனே ஆயிடுச்சு. ஏன்னா நான் அதே மாதிரி வந்து நான் டிமார்ட்லேயும் வாங்கியிருக்கிறேன். 360 என்னமோ தான் நான் வந்து வாங்கினேன். அதனால் சரி ஓகே, அதெல்லாமே ரேட் அதிகமாக அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் ரொம்ப கலெக்ஷன்லாம் இல்லை, இது மட்டும்தான். ஓகேவா, மொத்தமே இவ்வளோ தான். அவங்க இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைல்ஸு, நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பை 1 get 1 அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. பை 1 get 1, பை 1 get 2 அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருந்தாங்க. 4th ஃப்ளோர் வந்து நாங்கள் போகலை. அங்கே ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ரொம்ப லாங்கில் இருந்தால் அங்கே போக வேணாம், அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. நாங்கள் வாங்கின அமௌண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.